முத்துவும் மீனாவும் கோயிலுக்கு போயிருக்காங்க சாமி கும்பிட்றதுக்காக. அங்க வயசான தம்பதி ஒருத்தவங்க வந்து அவங்களோட 60வது கல்யாண நாள் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராங்க. வந்தவங்க சாமி கும்பிட்டு இருக்கும்போது எங்க 2 பேத்தையும் சேர்த்து ஒரு போட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட கேட்கறாங்க. சரின்னு சொல்லி முத்துவும் போனை வாங்கி போட்டோ எடுத்து கொடுக்குறாரு அவங்களுக்கு. அவங்களும் சந்தோஷமா சாமி கும்பிட்டுட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப மீனா இருந்துட்டு அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லைங்க, அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சோம்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க, நமக்கும் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அதுவும் இல்லாம அவங்க 2 பேரும் மலேசியால இருந்து வந்ததா சொன்னாங்கல்ல, அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேசும்போது ரோகிணியோட அப்பாவை பத்தியும் நம்ம விசாரிச்ச மாதிரி இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்றாங்க. மீனா சொன்னதை கேட்டோன்னு முத்துக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாயிருது. அட நமக்கு இது தோணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையே ஆச்சரியமா பார்த்துட்டு முத்து வந்து அப்படியே தலையசிக்கிறாரு. என்ன இவர் இப்படி நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துவே ஒரு மாதிரியா பார்த்துட்டு நிக்கிறாங்க. நிஜமாவே மலேசியால இருந்து வந்த இந்த தம்பதிகளை கூட்டிட்டு போகும்போதுதான் அவங்க உங்க அப்பா எங்க இருக்காங்க, எந்த ஏரியால இருக்காங்க, அவர் என்ன பிசினஸ் பண்றாரு, என்ன விஷயமா அவர் ஜெயில இருக்காரு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவங்க கேட்பாங்க. இந்த உள்ளூர்ல குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கிற ரோகிணி வந்து மலேசியா பத்தி என்ன தெரிய போகுது அவங்களுக்கு. அப்ப எந்த இடம் என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாம முழிக்கும் போதுதான் வந்து ரோகிணி வந்து மலேசியாக்காரி இல்ல உள்ளூர்காரி தான் அப்படிங்கிறது தெரிய வர போகுது. ரோகிணிக்கு தொடர்ச்சியா அடிமேல அடி விழ போகுதுன்னு இதுல இருந்து தெரியுது. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.